பண்ணி பாஸ்? டச் அப். சரி சரி சரி. எல்லாரும் அவங்கவுங்க போனை வந்து மன்மோகன் சிங் மோட்ல, எல்லாரும் அவங்கவுங்க போனை வந்து சைலண்ட் மோட்ல போடுங்க அப்படின்னு சொல்ல வந்து டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. சோ ரிமோட்டையும் அதே மோட்ல போட்டுருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க ரிமோட் கையில இருந்துச்சுன்னா டொக்கு டொக்கு டொக்குன்னு மாத்திக்கிட்டே இருப்பீங்க. அப்புறம் நீங்க வேற ஏதாவது சீரியல் பார்க்க போவீங்க. சீரியல் பார்க்க உடனே நீங்க வந்து எங்க நிகழ்ச்சியோட டிஆர்பி குறையும். எங்க நிகழ்ச்சியோட டிஆர்பி அதிகமா இருந்தா தான் எங்களுக்கு சம்பளம், கிராஜுவிட்டி, பிஎஃப், பிபிஎஃப் மற்றும் இத்தியாதி இத்தியாதி எல்லாமே கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும். நம்ம ஆண்டோட முகத்தை பாத்தீங்களா, எவ்வளவு குழந்தை பிள்ளைத்தனமா இருக்குது இந்த முகம் வந்து. சோ அந்த சந்தோஷத்தோட நம்ம தெனாலி நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தெனாலி தர்பார். தெனாலி தர்பார் இன்னைக்கு விறுவிறுப்பா இருக்க போகுது. சூப்பரான கெஸ்ட், அப்புறம் பல இன்ட்ரெஸ்டிங் செக்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்க போகுது. சோ நம்ம ஆண்டோ நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சார் லெட்டர் போட்டிருக்காங்க சார், ஏகப்பட்ட லெட்டர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். ஆமா சார். லெட்டர் எல்லாம் நிஜமாவே போட்டிருக்காங்களா இல்ல எப்படி? ஆமா சார், பாருங்க நிறைய லெட்டர் எல்லாம் வந்திருக்கு. போட்டிருக்காங்களா? ஓகேங்களா? ஓகே. பல ஊர்கள்ல இருந்து வந்திருக்கு. இது ஆண் ரசிகர்களா பெண் ரசிகர்களா? எங்க பாஸ் நமக்கு பெண் ரசிகர்கள் எல்லாமே ஆண் ரசிகர்கள் தான். சரி, கேக்குற கேள்வி அப்படி பாஸ்? இல்லப்பா, நீ படிக்கிறதா படிக்கிற ஆம்பளை பேர் பேசுவா, தக்கிட்டு உனக்கா வர ஒரு பொம்பளை பேரை போட்டுக்க. அப்படியெல்லாம் பொய்யாலாம் நடிக்க முடியாது பாஸ். அப்படியா? ஆமா. இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருந்த? சரி பாஸ், நிகழ்ச்சிக்கு போவோம். போலாம் வா. புரியுதுங்களா? பாகிஸ்தான் கமாண்டோ படை தலைவர் வந்து இந்திய பதில் தாக்குதல்ல பலி. இதனால வந்து பாகிஸ்தான் அரசு வந்து இந்திய தூதரகத்துல ஒரே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இத பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு மதுரையில இருந்து மசகாலி விஜய் அவர்கள் எழுதியிருக்காரு. மதுரையில இருந்து மசகாலி விஜய். ஆமா. ஏப்பா அவங்களுக்கு வந்தா ரத்தம், நமக்கு வந்து தக்காளி சட்னியா? உங்களுக்கு எல்லாம் எங்க கேப்டன் விஜயகாந்த் மறுபடியும் படத்துல நடிச்சு லெப்ட் லெக்ல வச்சு ரைட் லெக்ல அடிக்க அனுப்புறான்டா. இருடா சொல்லி அடிக்கணும். அவரு கொஞ்சம் அடங்கி இருக்கிறதுனாலதான் கொஞ்சம் ஓவரா சொல்றாங்களோ என்னவோ. அடுத்த கேள்வி பாஸ். இந்த கேள்வியை படிக்கவே எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு பாஸ். வெக்கமா வருதா? ஆமா பாஸ். சொல்லு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஜெயிச்ச சந்தோஷத்துல பிச்சிலேயே உச்சா போயிருக்காங்க இங்கிலாந்து அணி. அடப்பாவிகளா, பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அட கரும முடிச்சுவீங்களா, ஜெயிச்சா உற்சாகம் தான் வரணும். உங்களுக்கு ஏன்டா உச்சா வந்துச்சு? உச்சா பசங்களா உங்களுக்கு தான் நல்லா 5 ஸ்டார் மாதிரி ஹோட்டல்ல பாத்ரூம் எல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்களே. பிச்சிலேயே இவங்களை என்ன பண்ணா தேவலாம்? ஒண்ணும் பண்ண முடியாது இவங்கள. அடுத்து அவ்வளவுதான் பாஸ். அவ்வளவுதானா? லெட்டர் அவ்வளவுதான். இன்னைக்கு வந்து லெட்டர் எல்லாம் அவ்வளவுதான். ஓகே, வேற என்ன விஷயம்? ஏதாவது மெயில்ஸ் நம்மள பாராட்டி சீராட்டி பாட்டு பாட சொல்லி டான்ஸ் ஆட சொல்லி அந்த மாதிரி பாஸ் மெயில் ஒண்ணு வந்திருக்கு. ஆந்திரால இருந்து ஒருத்தர் லெட்டர் போட்டிருக்காரு. ஆந்திரால நம்ம ரசிகர்கள் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் தாண்டி. ஆமா, நம்ம அநேகமா நம்ம ஷோ அடுத்த லெவலுக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, இப்ப வந்து நம்ம கோலிவுட்ல இருக்கோம். கண்டிப்பா டாலிவுட், அப்புறம் பாலிவுட், அப்புறம் ஹாலிவுட், அப்புறம் அப்படியே வெளியே அனுப்பிச்சுருவாங்க. ஒரு நல்ல ஒரு தெலுங்குவாலா ஒருத்தர் வந்து பாட்டு கேட்டிருக்காரு. அது அவங்களுடைய ஹிட் சாங்ல நீங்க ஒரு பாட்டு பண்ணணுமா? ஓகே பாஸ், எனக்கு என்ன ஒண்ணு புரியலனா, இந்த மக்கள் எப்படி என்ன பாடுறீங்க, அது அவங்களுக்கு எப்படி அது பிடிக்குதுன்னே தெரியல. ஹம்சத்வனி, இந்த நாட்டக்குறிஞ்சி, சரி, இந்த மாதிரி சில பல நாட்டக்குறிஞ்சி, சண்முக பிரியா, கரகர பிரியா, இந்த மாதிரி ராகங்கள்லாம் அப்படியே சுழட்டி பாடுறதுல நம்ம ஏதோ கத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பண்றோம்ல. விவரம் புரிய மாட்டேங்குதுல்ல. நல்லா ஜாலியா ஒரு பாட்டு சூப்பரா ஒண்ணு பாடுங்க. என்ன மேட்டர் பாட சொல்லிருக்காங்க? என்ன மேட்டர் பாத்தீங்கன்னா, டாலர் ரேட்டு ரொம்ப சரிஞ்சு போச்சா. சரி, புரியுதுல, மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பெட்ரோல் விலை ஏறிடுமோன்னு பயப்படுறாங்க. ஐயோ, இப்படியே நாளுக்கு நாள் போயிட்டு இருந்துச்சுன்னா நம்மளுடைய காசு வந்து இந்தோனேஷியா லெவலுக்கு ஆயிடுமோன்னு பயப்படுறாங்க. சோ அத பேஸ் பண்ணி நீங்க ஒரு பாட்டு பாடணும். நம்ம ஆந்திராவாலா அண்ணனுக்காக டாலர் ரேட் வந்து இப்ப கூடி போச்சு. ரூபாயோட மதிப்பெல்லாம் வந்து ரொம்ப சரிஞ்சு போச்சு. கம்பெனில கேட்டு அநேகமா டாலரா இனிமே சம்பளத்தை கொடுக்க சொல்ல நினைக்கிறேன்ப்பா. அப்ப நம்ம ஷோவை ஹாலிவுட்டுக்கு ஷிஃப்ட் பண்றோம். எஸ், ஹாலிவுட்டுக்கு ஷிஃப்ட் பண்றோம். அங்க இருந்தா டைரக்ட் லைவ் அண்ட் டைரக்ட் ஃப்ரம் ஹாலிவுட் அப்படின்னு கூடி. டைரக்டர் யாரு சார்? ஸ்டீவன் ஸ்பீல்பர்க். ஏயா நீ வேற பெத்த புள்ள வேலை பாச்சாத. சரியா? ஆந்திராக்கார அண்ணனுக்காக அந்த பாட்டை பாடிடலாமா? பாடலு அண்ணன்லு, ஆந்திராக்கார அண்ணன்லு, இப்போ உங்களுக்காக உங்க இட்லு ஒரு தமிழ் பாட்டுலு, டாலர் ரேட்லு, தமிழ் கான்செப்ட்லு பாடலாமல்லு? பாடலு. ரெடி? 1 2 3 குட்டிச்சு ஒரு பாய்ஸ். ரெடியா? ரெடிலு.
ஒத்த ரூபா பக்கத்து வீட்டு பொண்ணு பேரு ரூபா ஒத்த ரூபா பக்கத்து வீட்டு பொண்ணு பேரு ரூபா டாலர் ரேட்டு கூடி போச்சு ஏமா டாலர் ரேட்டு கூடி போச்சு ஏமா ரூபா நோட்டு சரிஞ்சிருச்சு ஏத்துக்கிட்டு வாமா ரூபா நோட்டு சரிஞ்சிருச்சு ஏத்துக்கிட்டு வாமா டாலர் 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 நம்மள பார்த்து சிரிக்குது டாலர் 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 நம்மள பார்த்து சிரிக்குது டாலர் டாலர் வச்சவன் இன்னைக்கு சூப்பர் டாலர் வச்சவன் இன்னைக்கு சூப்பர் நம்ம துட்டுக்கு வச்சாங்க பெருசா தாப்பு நம்ம துட்டுக்கு வச்சாங்க பெருசா தாப்பு இனிமே வெல்லாது நம்மோட பருப்பு இனிமே வெல்லாது நம்மோட பருப்பு இந்த அற்புதமான பாடலை நீங்க ரொம்ப ரசிச்சிருப்பீங்க. இந்த அற்புதமான பாடல் மறுபடியும் ஒரு தடவை பார்க்கணும் அப்படின்னா நாளைக்கு காலையில யூடியூப்ல போனீங்கன்னா அங்க இந்த திராளி திருபார் எபிசோட நீங்க தேடினீங்கன்னா உங்களுக்கு அருமையான இந்த பாடல் மறுபடியும் பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். வெல்கம் பேக் டு திராளி தர்பார் வித் மீ ராண்டி and நம்ம குடிச்சுவர் பாய்ஸ் பேண்ட். இன்னைக்கு வரப்போற அந்த கெஸ்ட் யாரு? உங்களுக்கு ஒரு க்ளூ. லல்லல்லா என்னப்பா கண்டுபிடிப்பா? யார் பாஸ்? சிங்கர். பாஸ் சிங்கர் வராங்க, தயவு செய்து நீங்க மட்டும் பாடிடாதீங்க. சரி, ஆண்டோட கோரிக்கையை நான் நிறைவேற்றி கொண்டு அந்த சிங்கரை நான் இன்வைட் பண்ண போறேன். இன்னைக்கு வர போறவங்க ஒரு பிளேபேக் சிங்கர், தமிழ் சினிமாவின் அப்கமிங் பிளேபேக் சிங்கர், ஹிந்துஸ்தானில் அற்புதமா ட்ரெயின் ஆகி கர்நாடிக்லயும் சூப்பரா ட்ரெயின் ஆகி ரெண்டுத்தையும் அட்ட டைம்ல ஒன்னா பாடக்கூடிய திறமை வாய்ந்த வினைதா சிவகுமார். கை தரப்பா கொடுத்தேன், ஒண்ணுமே சொல்லல பாஸ். யார் ரெண்டு கை யூஸ் பண்ணலாமே? இல்லப்பா கோட் சூட் எல்லாம் போட்டிருக்கோம், நம்ம ஹாலிவுட் லெவலுக்கு ஷோ பண்றோம் அப்படிங்கறத நம்ம ஹாலிவுட் லெவல் போல போது கொடுங்க. சரி, ஓகே, தேங்க்யூ வெரி மச் வினைதா. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் ராதாமணன். ஓகே, தேங்க்யூ வெரி மச். என் பேரை வந்து ரொம்ப தெளிவா சொன்ன ஒருத்தங்க, மெகா கலர்ல இவங்க ஒருத்தங்க, நம்ம தானே ஊருக்குள்ள வேற பேர் வச்சு சுத்திட்டு இருக்கோம். சரி, ஓகே, வினைதா அப்படிங்கிறவங்க சிங்கர், மாடல். மாடல் நீங்களே ஆட் பண்ணிக்கிட்டீங்க. மாடலா இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. எப்படி சொன்னா வினைதாவை ரொம்ப பிடிக்கும்? சிங்கர்னு சொன்னாதான் ஆப்வியஸ்லி பிடிக்கும். ஓகே, இப்போ வர எல்லா சிங்கர்ஸுமே நான் 3 வயசுல இருந்தே பாட்டு கத்துக்கிறேன், 5 வயசுல வந்து நான் ராகம் தவறாம சுத்தமா ஸ்ருதியோட பாடுவேன், அதுக்கப்புறம் என்னை வந்து இந்த ஸ்டேஜ் ஷோல அவர் பார்த்தாரு அப்படின்னு நிறைய சிங்கர்ஸ் பேட்டியில சொல்றாங்க. அது எப்படி உங்க ஸ்டேஜ் ஷோல மட்டும் யாராவது மியூசிக் டைரக்டர் பாக்குறாரு, உங்களுக்கு மட்டும் 3 வயசுல எப்படி நீங்க ஸ்ருதி தவறாம பாடிடுறீங்க? 3 வயசுல ரைம்ஸ் பண்ணாங்க. இவ்வளவு கிண்டல் பண்ணதுக்கு அப்புறம் நான் எப்படி சொல்லுவேன் இந்த கதையை? இல்ல, எல்லாரும் பொட்டன்ஷியல் இருந்தா எல்லாருமே வந்து பண்ணுவாங்க. அது எப்படி கரெக்டா நீங்க வந்து கொண்டு போறீங்கன்னு தானே இருக்கு. சோ நீங்க சரி 3 வயசுல என்னதான் பண்ணீங்க ரைம்ஸ்? எனக்கு தெரிஞ்சு இவெல்லாம் வந்து ஆனா நான் 3 வயசுல பாடினதுனால எனக்கு ஞாபகம் இல்ல. எங்க அம்மா சொல்லுவாங்க, தெரியும் 3 வயசுலயே பாடிட்டவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன பாட்டுன்னு இது வரைக்கும் சொல்லல. எனக்கு என்ன தெரியும், நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பாடினது பாரதிங்கிற படத்துல மயில் போல பொண்ணு ஒண்ணு பாட்டு வரும்போது அப்பதான் நான் வந்து இந்த பாட்டு பாடி பாடுறேன். எனக்கு 3 வயசு தான் இல்ல, இருக்கும் 5 வயசுக்கு மேல. சரி, வீட்டுல வேற யாரு இந்த மாதிரி பாட்டு பாடுவாங்க? அப்பா பாத்ரூம்ல பாடுவாரா இல்ல அம்மா பாத்ரூம்ல பாடுவாங்க? யாரு அப்பா பாடினா யாருமே கேட்க முடியாது, அம்மா பாடுவாங்க. ஓகே, சோ அதனால அவங்க வந்து எப்படி ஹால் சிங்கரா இல்ல பாத்ரூம் சிங்கரா? அம்மா கத்துக்கிட்டாங்க இந்துஸ்தானி. சோ டெல்லியில இருந்தாங்க, சோ நல்ல இந்துஸ்தானி அந்த இசை பயிற்சி இருந்தது. அத கேட்டு கேட்டு பாடிட்டே இருப்பாங்க. அப்போ அது எனக்கு தெரியாம அப்படி நான் அப்பெல்லாம் சொல்லுவேன், பாடாதமா தயவு செஞ்சு வாய மூடு அப்படின்னு சொல்ல. அதுக்கு அதுவே உங்களுக்கு உங்க ப்ரொஃபஷன் ஆயிடுச்சு. ஆமா, இப்ப நாளைக்கு ஃபியூச்சர்ல பாடாதப்பா நிறைய டைம் இருக்கு, நிறைய டைம் இருக்குது. அதான் இன்னொரு கேள்வியும் தொடர் கேள்வி இருக்குது. அது எப்படி உங்களை மட்டும் மியூசிக் டைரக்டர் வந்து நான் இந்த காலேஜ்ல பாடுறப்போ அந்த மியூசிக் டைரக்டர் என்னைய பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி கூப்பிட்டுட்டு போனாரு அப்படின்றாரு. அது மாதிரி மட்டும் எப்படிங்க நடக்குது? நான் கூட காலேஜ்ல பாடி இருக்கேன், அது மாதிரி யாருமே கூப்பிடல. இப்ப வரைக்கும் பாடிட்டு தான் பாத்துருக்கீங்க. நீங்க எப்படி பாடினீங்கன்னு இருக்குல்ல. அது யாரு வந்தா இதுல அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ்ல வந்து எத்தனை பேர் பாடினாங்க? அதுல நிறைய பேர் பண்ணாங்க. இட் வாஸ் ரொம்ப ஃபேமஸான கல்ச்சரல்ஸ் ஆக்சுவலி, அண்ணா யூனிவர்சிட்டியோட கல்ச்சரல்ஸ்.
அப்போ சோலோ சிங்கிங்ல வந்து நான் எதிராஜ்ல படிச்சேன். சோ அங்க இருந்து ஒரு ஒரு சாங் எடுத்து விட்டேன். சபேஷ் முரளி அவங்க தான் வந்திருந்தாங்க. சோ பாடி முடிச்சிட்டு வந்துட்டேன். சரி என்ன அப்படின்னு கானா பாட்டா போடுவாங்க, உங்களை பார்த்தா கானா மாதிரி தெரியல. நான் இது வரைக்கும் ரொம்ப ஒரு இந்துஸ்தானி சாங் அண்ட் ரொம்ப ஒரு மெலடி சாங் பாடினேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சது. அதுக்கப்புறம் அவர் அன்னைக்கே மீட் பண்ணி நம்பர் வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் ஆடிஷன்ஸ் கூப்பிட்டு அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் தமிழ் படம் அப்படின்னா அவருக்கு தான் ரெக்கார்ட் பண்ணேன் மிட்டாய்ங்கிற படத்துல. சோ அப்படிதான் சான்ஸ் கிடைச்சது. அங்க இருந்து சரி ஓகே மேபி பாட முடியும் போல இருக்கு என்னாலையும் படத்துக்குலாம் சொல்லிட்டு அங்க மிட்டாய் கொடுத்தாங்களா இல்ல கொடுத்தாங்க. அங்க இருந்து அப்படியே கிக் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கர்நாடிக் ஹிந்துஸ்தானி, நீங்க எப்படி ஹிந்துஸ்தானி ட்ரெயின்ட்? நான் கர்நாடிக் தான் கத்துக்க ஆரம்பிச்சேன். ஆனா எனக்கு கர்நாடிக் சுத்தமா வரவே இல்ல. பிடிக்கலன்னு சொல்ல முடியாது, அந்த ஸ்டைல் வரல. ஏன்னா ஹிந்துஸ்தானி கிட்டே வளர்ந்ததுனால கொஞ்சம் கஷ்டமா இல்ல. கமக்கம்லாம் வரும், பட் ஹிந்துஸ்தானி ஸ்டைல பாடுவேன். சோ எங்க சார் வந்து நீ ரொம்ப ஹிந்துஸ்தானியா பாடுற, நீ பேசாம அதுவே கத்துக்கோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போது. நிறைய வளர்ந்தது, டெல்லியில நிறைய வளர்ந்ததுனால. நான் டெல்லியில இல்ல, பட் அந்த இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. அந்த ஸ்டைல் கேட்டு கேட்டு நான் அப்படிதான் பாடுவேன். சோ அவங்க இன்ஃபுளுன்ஸ் ஜாஸ்தி. கர்நாடிக்ல வந்து இப்போ ரொம்ப நீங்க சொல்ல கமக்கம்னு கிடையாது, ரொம்ப ஃபாஸ்டா பாடுவாங்க, ரொம்ப டெக்னிக்கலா இருக்கும். இந்துஸ்தானி ஃபீல் ஜாஸ்தி அண்ட் ஒரு நோட்டும் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டா பாடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்க போய் டீ சாப்பிட்டு வந்துறலாம், அது வரைக்கும் அவங்க அதேலயே தான் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கல்யாணின்னு ஒரு ராகம் இருக்கு, அதுல கர்நாடிக்ல பாடினாங்கன்னா காற்றில் வரும் கீதமே கண்ணனே அறிவாயா அப்படின்னு ஒரு சாங் இருக்கு. அதே இந்துஸ்தானில வந்து ஒரு சாங் பாடினீங்கன்னா மோரே ககரனா பரனதே தரே மோரே ககரனா பரனதே அப்படின்னு ரொம்ப அழகா பாடுனீங்க. ரெண்டுமே ஒரே கிட்டத்தட்ட ஒரே டியூன், அந்த மாதிரி ஒரே ராகம், ரெண்டுமே ஒரே ராகம், பாடுற ஸ்டைல் வித்தியாசம். அவ்வளவுதான். ஓகே ஓகே ஓகே. ஹிந்துஸ்தானில எப்படி கான்சர்ட்ஸ்லாம்? ஆனா நீங்க ஸ்டேஜ்ல வந்து இது வரைக்கும் ஒரு ஹிந்துஸ்தானி பாட்டு கூட நான் பாடி பார்த்ததே கிடையாது. என்ன பண்றது, ரொம்ப ஆசை எனக்கு ஆக்சுவலி பாடணும்னு. ஆனா நம்ம ஊர்லதான் வந்து ஒரு சாங் வந்து நீங்க பாடி அந்த சாங் வந்து ஹிட் ஆயிடுச்சுன்னா அதே மாதிரி சாங் தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி சாங் தான் எதிர்பார்ப்பாங்க. வேணான்னு சொல்லிட வேண்டியதானே? வேணான்னு சொல்ற நிலைமையில நம்ம கிடையாது. அதனால சரி ஓகே எது வேணாலும் ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கறதுதான். எல்லா ஸ்டைலுமே பாடணும். சோ ஒரு சிங்கர்னா ஹிந்துஸ்தானி பாடணும், குத்து சாங்கும் பாடணும், ஒரு நல்ல சென்சுவலான சாங்கும் பாடணும், எல்லா சாங்குமே பாடணும். அந்த மாதிரி பாட்டுலாம் பாடிருக்கீங்களா? மூட் சாங்லாம்? மூட் சாங் பாடிருக்கேன். அந்த மூட் சாங் பாடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி தீராத விளையாட்டு பிள்ளையிலே இன்னொரு சாங் வந்து நானும் விஜய் சாசு பாடியிருக்கோம். அது அந்த மாதிரி ஒரு சாங். என்ன அது சாங்? என்ன எதிராளியே என்னென்ன செய்வாய் நீயே அப்படின்ற சாங். அது அந்த வர்றப்பே லைட்டா டோன் மாறி அப்படி வருது. ஓகே, யுவனோட அந்த தீராத விளையாட்டு பிள்ளை தான் உங்களுக்கு ஒரு பிக் பிரேக், ஒரு பெரிய படம், பெரிய பேனர் இதெல்லாம் வந்தது. வினைதா அப்படின்னு ஒரு சிங்கர் ஊருக்குள்ள இருக்கிறாங்கப்பா, வினைதா சரைவ் அப்படின்னு சொன்னது தீராத விளையாட்டு பிள்ளை தான். நீங்க தீராத விளையாட்டு பிள்ளையா? இல்ல இல்ல, ரொம்ப சமத்து பண்ண. வீட்டுல கேட்டா தெரியும். சொல்லுங்க, அந்த தீராத விளையாட்டு பிள்ளை அவர் எப்படி ஃபர்ஸ்ட் சபேஷ் முரளி காலேஜ்ல பாத்து கொடுத்தாரு, இவர் எங்க பாத்து கொடுத்தாரு? அதுக்கப்புறம் நிறைய ஜிங்கிள்ஸ் அப்படிலாம் பாடிட்டு இருந்தேன். அப்புறம் மலையாளம் சாங் எல்லாம் கூட பாடினேன். நிறைய பாடல்கள் பாடிட்டு இருக்கும் போது சிடி குடுக்கணும்னு சொல்லி வந்து ரொம்ப நாளா வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு. உங்களோட ஒரிஜினல் சிடி? என்னோட டெமோ சிடி ரெக்கார்ட் பண்ணிருந்தேன். அப்ப குடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கும் போது கால் பண்ணேன், அதே வாட்டி கால் பண்ணேன், எடுத்தாங்க. பட் இப்ப வாங்க அப்ப வாங்க, திடீர்னு ஒரு நாளைக்கு என்னன்னு தெரியல, ஒரு நாள் வாங்கல நீங்க ஸ்டுடியோக்கு வந்துருங்களேன், வந்து சார் இருப்பாரு நீங்க வந்து பாத்துருங்கன்னு அவர் மேனேஜர் சொன்னாரு. சோ நான் உள்ள போனேன், இவனுக்கு தெரியாது நான் வரது, டேபிள் மேல உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருந்தாரு. நான் உள்ள போய் பார்த்த உடனே யாருடா அப்படின்னு பார்த்தாரு. இந்த மாதிரி நான் பாடணும். அப்புறம் கொஞ்ச நேரம் யோசிச்சாரு, சரி நான் ஆக்சுவலி ஃப்ரீயா தான் இருக்கேன், வாங்க நேரா பாடியே காமிச்சிருங்களேன். ஜென்ரலா சிடி கொடுப்போம், நிறைய பேர் கேட்க மாட்டாங்க, தூக்கி போட்டுருவாங்க, அப்படியே மறந்துடுவாங்க. பட் அன்னைக்கு என்னோட ஆமா கரெக்டா ஃப்ரீயா இருந்தாரு, சரி கம் சிங் அப்படின்னாரு. சோ பாடின ஒரு இங்கிலீஷ் சாங் அண்ட் ஒரு இந்துஸ்தானி சாங் பாடி காமிச்சேன். நெக்ஸ்ட் வீக் அவர்கிட்ட இருந்து கால் வந்தது. ஆனா அன்னைக்குன்னு பார்த்தா என்னால போக முடியல. என்னாச்சு? தொண்டையில கிச்சு கிச்சு? தொண்டையில கிச்சு கிச்சு இல்ல, இன்னொரு ரெக்கார்டிங்ல இருந்தேன், கால் எடுக்காம விட்டுட்டேன். அதுக்குள்ள அவங்க வேற சிங்கர்ஸ் கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அதே சாங்க வந்து நான் பாடின சாங்குக்கு தான் ரெக்கார்டிங் கூப்பிட்டாங்க, வேற சிங்கர்ஸ் கூப்பிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு ஹாப்பியா இல்ல. சோ இன்னொரு 1 வீக் கழிச்சு திரும்பவும் வந்து ட்ரை பண்றீங்களா, எங்களுக்கு பிடிக்கல அவங்க பாடினதுன்னு சொல்லி நான் போய் பாடின உடனே அவரு சூப்பர் சூப்பர் ஃபேண்டாஸ்டிக், கடவுள் அங்க இருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். நான் மேனேஜர் கிட்ட சொன்னேன், ரொம்ப சாரினா எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு,
திரும்பி கண்டிப்பா கூப்பிடுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வரலன்னா திரும்பி கூப்பிட மாட்டாங்க சம்டைம்ஸ். பட் ரொம்ப ஸ்வீட்டா திரும்பி அவங்க கூப்பிட்டு ட்ரை பண்ணாங்கல்ல, அதுவே பெரிய விஷயம். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் சாங் இப்போ கேட்கலாமா? கண்டிப்பா கண்டிப்பா. தீராத விளையாட்டு பிள்ளை நீ தோல் சேர நாள் தோறும் வெவ்வேறு கிள்ளை ஓயாமல் கொடுப்பாய சொல்லை உன் போலே அம்மம்மா பிளே பாய் இல்லை. ஒரு பார்வை வீசி விழ்வாட்டை பேசி தெருவோர பூவையும் நேசிப்பவன் ஓ இசை பாரும் லப்பர் இட என்னும் கீபோர்ட் இடவேளை இல்லாமல் வாசிப்பவன். சூப்பர் சூப்பர் ஃபேண்டாஸ்டிக். அந்த டோனை நல்லா மாத்துறாங்கப்பா இவங்க. குரல் மாத்தி பேசுறதுல இவங்க நல்ல வித்தியாசமான நல்லா இருக்காங்க. நேமா நிறைய சில விஷயங்களுக்கு இவங்க போன் போட்டு யாரையா மிரட்டினா அந்த ஓகே. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம அவங்களோட பேச போறோம். நம்ம விநாயகா சிவகுமாரோட ஒரு சூப்பரான ஒரு சிங்கர், அப்கமிங் சிங்கர், இன்னைக்கு தமிழ் சினிமாவோட கண்டிப்பா ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா இருக்க போறாங்க அப்படின்றது தெரிஞ்சிருச்சு இவங்க பாடுனதுல இருந்தே. வெல்கம் பேக் டு தெனாலி தர்பார். விநாயகா, இப்போ எப்படி இருக்கீங்க? பிரேக் வரைக்கும் நீங்க நல்லா சிம்பிளா ஹாப்பியா ஜாலியா போச்சா? சூப்பரா போயிடுச்சு, நல்லா பண்றீங்க. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச். ஐயோ ஓகே, இப்போ உங்க இந்த ஹிந்துஸ்தானி குரு எல்லாம் கண்டிப்பா ஹிந்துஸ்தானி. இப்போ வந்து என்னம்மா இப்படி ஒரு பாட்டு பாடிட்டீங்க, என்னோட பேரை கெடுத்துட்டீங்க. ஆக்சுவலி எங்க மேம் பத்தி சொல்லணும். மேக்னா தாண்டேக்கர் சொல்லிட்டு அடிச்சாங்களா? அவங்களுக்கு வந்து தமிழ் பாட்டு, நான் ஒரு பிளேபேக் சிங்கர், அவங்க கிட்ட கத்துக்கிறவங்க எல்லாமே பெரிய பிளேபேக் சிங்கர்ஸ். இது வரைக்கும் நீங்க படத்துல ஹிந்தில தமிழ்ல எல்லாமே. ஆனா இது வரைக்கும் உங்களுக்கு ஓ நீங்க படத்துல பாடுறீங்களா நம்ம தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. ஓ அப்படியா? யாரா இருந்தாலும் ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப அழகா பாடுவாங்க. ஆனா உங்களுக்கு வந்து பெரிய ஆளுங்க இவங்க அப்பெல்லாம் கிடையாது. எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. நீங்க கத்துட்டு வரணும், பிராக்டிஸ் பண்ணிட்டு வரணும், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கிளாஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு வரணும். நீ படத்துல பாடிருக்கியா அதெல்லாம் வந்து கிடையாது. பட் ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க. நல்ல பாட்டுலாம் பாடி இருக்கிறீங்க, ஹிந்துஸ்தானி நல்லா தெரியும். திடீர்னு பாத்தீங்கன்னா எதுக்காக இந்த மியூசிக் நீங்க பாடகர்கள்லாம் திடீர்னு ஒரு பேர் தெரியாத படம், பேர் தெரியாத பாடல் வர்றதும் தெரியாது, அந்த பாட்டு பாடுறப்பவே உங்களுக்கு தெரியும் இந்த பாட்டுலாம் ஹிட் ஆகாது அப்படின்னு தெரியும். அதுக்கு என்ன பண்ணுங்க, எதுக்காக ஒத்துக்கிறீங்க அந்த மாதிரிலாம்? நடிக்கிறதும் பாடுறதும் பேமெண்ட்னு ஒண்ணு இருக்கு, இருந்தாலும் பேமெண்ட்டுக்குன்னு கிடையாது. சிங்கிங் வந்து பேஷன் எல்லா மியூசிஷியன்ஸ்க்குமே. அப்ப வந்து என்ன இப்படியே என்கரேஜ் பண்ணுவாங்கன்னா எல்லா சிங்கர்ஸுமே எல்லா புது மியூசிஷியன்ஸும் என்கரேஜ் பண்ணுவாங்க. சரி இவங்க எப்படி பண்ணுவாங்க தெரியாது, பாட்டு போட்டுருக்கீங்களா, என்ன மாதிரி பாடானாலும் பாடுவாங்க. சில பேர் அவாய்ட் பண்ற ரொம்ப வல்கரா அந்த லிரிக்ஸ் இருந்தா அவாய்ட் பண்ணிடலாம். நான் நிறைய வாட்டி பாட மாட்டேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஆனா பரவாயில்ல சாங், ஆனா நம்மளுக்கு தெரியும் பாடும்போது தெரிஞ்சது இந்த சாங் ட்ரிபிள் மீனிங் இல்ல டபுள் மீனிங் இருந்தா ஓகேன்னு இருக்கீங்க. அப்படி இல்ல, பாட்டோட குவாலிட்டி கேட்கும்போது தெரியும் இந்த பாட்டு வெளில வருமா வராதா, ஹிட் ஆகுமா. பட் வேற வழி இல்ல. நீங்களும் அந்த மாதிரி உங்க எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு நிறைய பாட்டு பாடிருக்கேன் அந்த மாதிரி. ஆனா வெளியில சொல்லிக்கிறது இல்ல. அது யாரோ அப்படின்ட்டு போயிருவீங்க. அந்த மாதிரி பாட்டு பாடணும்னு சொல்லிக்க முடியாது. வெளியில தெரியாம வந்துச்சுன்னா சிரிச்சுட்டு பாடினேன். ஓகே, இப்போ சில ஃபாஸ்ட் டெம்போ சாங்ஸ், ஸ்லோ டெம்போ சாங்ஸ் எல்லாம் நம்ம பேண்ட் ப்ளே பண்ணுவாங்க. அதுக்கு என்ன பாட்டுன்னு கண்டுபிடிச்சு மாத்தி பாடுவாங்க. ஓகே, ரெடியா பேண்ட்? ரெடியா நீங்க? கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஓகே, இந்த மான் பாடலாமா அந்த பாட்டை? பாதி டெம்போலயே. ஓகே. அடுத்த பாட்டு கேட்கலாமா? புத்தம் புது காலைய வந்து புத்தம் புது காலை அப்படி ஆக்கிட்டீங்க, குத்து பாட்டா மாத்திட்டீங்க.
ஃபாஸ்ட் தான் வந்து இப்ப ஸ்லோவா வாசிப்பாங்க, அதை நீங்க கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி சொல்லலாம். ஓடி போயிருவாரு. அடுத்து செம்ம கிக்கான பாட்டு சிங்காரி சரக்கு. லைட்டா அவங்க ஃபேஸ்ல எவ்வளவு பிரைட்டா சரக்கு மேல அவ்வளவு விருப்பமா. ரைட், அந்த பாட்டை வந்து நம்ம ஸ்லோவா பாடலாம். வந்து ஃபுல்லா டக்கராய் ஒருத்தர் பாடினார்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி டக்கரானா தூங்கிடுவாங்க பஸ். சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு அடகும் ஏறுது கிக்கு எனக்கு ஊத்திக்கிட்டம் இல்லையே தரர தரரா பண கடை போட்டுருவாங்க. பாட்டாங்க. லாஸ்ட் சாங் நம்ம ரொம்ப பிடிச்ச பாட்டு. இத வந்து நான் கெடுக்கணுமா அப்படின்னு யோசிக்கிறேன். அடியே மனோ நல்ல நானிக்காதடி அடியே மனோ கல்லனி கேட்காதடி ஃபேண்டாஸ்டிக்கா வந்து பாடுனீங்க. ஆனாலும் இத பார்த்த இந்த ஒரிஜினல் மியூசிக் டைரக்டர் இல்லங்க, இப்பதான் உங்களுக்கு நிறைய வரும். சூப்பர் ஸ்லோவாவும் ஸ்லோ பீட் ஃபாஸ்டா பாடி இருக்கீங்கல. ஷோல கிளைமாக்ஸ்ல ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சிருப்போம் எல்லா கெஸ்டுக்கும். ஒரு சின்ன ஒரு மெமரி கேம் ஒன்னு. ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் கேள்விக்கு நான் என்ன கேள்வி கேட்டாலும் நீங்க தெனாலி தர்பார் அப்படினா நீங்க பதில் சொல்லணும். செகண்ட் क्वेश्चनக்கு நீங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட பதில சொல்லணும். அது மாதிரி பிஃபோர் தேர்ட் கேள்வி. ஆனா பதில் எல்லாமே ஆம் அல்லது இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இருக்கணும், வேற எந்த இல்ல அப்படி எப்படிலாம் சொல்லக்கூடாது. ஓகேவா? ரோஜா படத்தின் இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான். தெனாலி தர்பார். இப்ப இருக்க மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருமே போட்ட டியூனியே தான் போட்டுக்கிட்டே இருக்காங்க. நல்ல பாட்டு எனக்கு மட்டும் ஏன் தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கவலையா இருக்கா? இல்லை. நிறைய சாங்ஸ் எங்கேயோ இங்கிலீஷ் ஆல்பத்துல கேட்ட மாதிரியே இருக்கே அப்படின்னு ஃபீலிங்ஸாவே இருக்கா? ஆமா. ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு சம்பளம் கொடுத்தாங்களா? இல்லை. So thank you very much. Thank you so much. So எங்களுக்கு we are very happy. விநாயகா வந்து எப்படி எல்லாம் பாட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பிளான் பண்ணிருந்தோம். இந்த மாதிரிலாம் நாங்க பாட வச்சோம். எனக்கு ரொம்ப சந்தோஷம் தந்தி டிவில வந்து தெனாலி தர்பார் நீங்க ரொம்ப நல்லா பண்ணீங்க. அண்ட் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா விதமான சாங்ஸ் வந்து பாட முடிஞ்சது. வெரி ஹாப்பி. Thank you very much. நன்றி சொல்ல மாட்டீங்களா? நீங்க செம்ம ஜாலியா வந்து ஷோ வந்து எடுத்துட்டு போனீங்க. சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க ரொம்ப கியூட்டா. கியூட்டா சிரிச்சுக்கிட்டு இருக்காராம். சோ வினய்தா இன்னைக்கு வந்து ஒரு மியூசிக்கலான ஒரு ஷோ இன்னைக்கு இருந்திருக்கும் தெனாலி தர்பார் பார்த்தவங்க எல்லாருக்கும். சோ தேங்க்யூ வெரி மச் வினய்தா. பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றிகள். நிகழ்ச்சி பத்தின கருத்துக்களை நம்மளோட Facebook பேஜ் தெனாலி தர்பார் அந்த பேஜ்ல போயிட்டு போஸ்ட் பண்ணலாம். This is Ravi saying tada bye bye, take care, good night from தெனாலி தர்பார் with Purichur Voice Band. ரூபா ஒத்த ரூபா பக்கத்து வீட்டு பொண்ணு பேரு ரூபா ஒத்த ரூபா பக்கத்து வீட்டு பொண்ணு பேரு ரூபா. டாலர் ரேட்டு கூடி போச்சு ஏமா, டாலர் ரேட்டு கூடி போச்சு ஏமா. ரூபா நோட்டு சரிஞ்சிருச்சு ஏத்துக்கிட்டு வாமா, ரூபா நோட்டு சரிஞ்சிருச்சு ஏத்துக்கிட்டு வாமா. டாலர்
டாலர் டாலர் டாலர் டாலர் நம்மள பார்த்து சிரிக்குது டாலர் 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 நம்மள பார்த்து சிரிக்குது டாலர்